ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துலேருந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் டெய்லி 10 PYQ அப்படிங்கிற சீரீஸில் 7 days வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டே 8ஓட 10 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். அது கூட்டல் இன்றேல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஸ். அது கூட்டல் இன்றேல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, அது வின்றேல். அது வின்றேல் இடத்துல வி வந்து வரணும். அது கூட்டல் இன்றேல் இதை சேர்த்து எழுதுனா அது வின்றேல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன், வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல். வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல். லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது ஏன்னு சொல்லிட்டு. வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓரி. இவர் வந்து வல்வில் ஓரி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து வில்லாற்றலில் சிறந்த கடையெழு வள்ளல், அதனால தான் அப்படி வந்து குறிக்கப்பட்டிருப்பாரு. தேர்ட் ஒன், கரிகாலனின் இயற்பெயர். கரிகாலனின் இயற்பெயர். கல்லணையை கட்டிய சோழ மன்னன் கரிகாலன், இவருடைய இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி, வளவன். அதாவது சிறு வயதில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இவருடைய கால் வந்து கருகி இருக்கும், அதனால் கருகிய காலை உடையவன் சொல்லிட்டு அவருக்கு வந்து கரிகாலன் சொல்லிட்டு பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அவருடைய இயற்பெயர் வளவன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது. ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது. ஆன்சர் ஆப்ஷன் பி, எழுவாய். இப்போ வந்து ஒரு தொடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். யார் திருக்குறளை இயற்றினார்? ஸோ யார் அப்படிங்கிற இடத்துல அந்த வினாக்கு விடையாக வரக்கூடியது திருவள்ளுவர் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எழுவாய்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வினாக்கள் யார், எவர், எது, எவை இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது எழுவாய்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ஆரியப்பட்டர், பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கினர். ஆரியப்பட்டர், பாஸ்கரர் இவங்க 2 பேரும் எந்த துறையில் சிறந்து விளங்கிய நபர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வானவியல் மற்றும் கணிதம். நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான கேள்வி. இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். அப்படி இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட. சோளக்கொல்லை பொம்மை என்பது டேஸ். சோளக்கொல்லை பொம்மை என்பது டேஸ். ஆன்சர்ஸ் பாருங்கள். சோளக்கொல்லை பொம்மை என்பது ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உயிருள்ள பொருளான்னு பார்த்தா கிடையாது. சோளக்கொல்லை பொம்மைக்கு உயிர் கிடையாது, உயிருள்ள பொருள் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வராது. அண்ட் இயற்கையானதும் கிடையாது, மனிதன் செய்யக்கூடிய ஒன்று. ஸோ மனிதனால் செய்ய இயலாததும் வராது, மனிதனால் செய்யக்கூடிய ஒன்று தான். அண்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து பொருத்தமானதாக இருக்கும். சோளக்கொல்லை பொம்மை அப்படிங்கிறது ஒரு உயிரற்ற ஒரு பொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின், 10 கூட்டல் 2 இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. 10 கூட்டல் 2 இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. 4 ஆப்ஷன்ஸு. 10 கூட்டல் 2 சேர்த்து எழுதுனா ஆன்சர் ஆப்ஷன் சி, 12ன்னு சொல்லிட்டு வரணும். 12, இந்த 2 வந்து அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது ராதா இருக்குது இல்லையா, ரே வந்து இல்லை. ஸோ 12ன்னு சொல்லிட்டு வரக்கூடாது, 12. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 8th ஒன், ஹென்ரி ஃபோர்ட் எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார்? ஹென்ரி ஃபோர்ட் எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, 1983. ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளுடைய ஒன்லைனர் கொடுத்துருக்க மாட்டோம்.
ஏன் அப்படின்னா இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் 2022 நடந்தது. ஸோ அப்போ இருக்கக்கூடிய புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் உண்டு. அதை வச்சு இந்த கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம 2024 அண்ட் 25 புக்கு தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஆன்லைனில். ஸோ அதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஹென்ரி ஃபோர்டு வந்து மோட்டார் மன்னன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் இந்த இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். இது வந்து ஓல்டு புக்கு அண்ட் இந்த புக் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 9th ஒன், அழல் கதிர் என்பதன் பொருள். அழல் கதிர் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, கதிரவன். தன்னன் கதிர் அப்படின்னா குளிர்ந்த கதிர்னு சொல்லலாம். இதே மாதிரி அழல் கதிர் அப்படின்னா வெப்பமான கதிர்களை உடைய கதிரவனை குறிக்கும். அழல் கதிர் அப்படின்னா கதிரவன். ஆன்சர் ஆப்ஷன் பி. அண்ட் நெக்ஸ்ட் டே 8ஓட லாஸ்ட் கொஸ்டின். வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர். நருந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதிவீரராம பாண்டியர். ஸோ இதோட டே 8 10 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இது வரைக்குள்ள டேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம 1 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தையும் ஒன்லைனர்ஸுமே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி போட்டுருக்கோம். அதேமாதிரி நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.